அட்சய திருதியை அன்று இந்த பொருட்களை எல்லாம் தானமாக கொடுத்தால் இவ்வளவு பலன்களா? அட்சய திருதியை என்பது அனைவரும் எதிர்பார்க்கும் மிகவும் முக்கியமான நாளாகும். அட்சய திருதியை அன்று என்ன வாங்கலாம், எந்த பொருட்களை வாங்கினால் வீட்டில் செல்வம் சேரும், மகாலட்சுமி தேவியின் அருள் கிடைத்து செல்வம் பெருகிக்கொண்டே இருக்கும் என்றுதான் பலரும் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அட்சய திருதியை அன்று பொருட்கள் வாங்குவது மட்டுமல்ல, பொருட்களை தானமாக வழங்குவதன் மூலமும் நமக்கு அளவில்லாத பலன்கள் கிடைக்கும். சில குறிப்பிட்ட பொருட்களை தானம் கொடுப்பதினால் அவற்றின் தான பலன்களும் பல மடங்காக பெருகி நமக்கு நன்மையை ஏற்படுத்தும். அட்சய திருதியை அன்று தானமாக கொடுக்க வேண்டிய பொருட்கள் பற்றியும் அதனால் கிடைக்கும் பலன்கள் பற்றியும் இந்த காணொளியில் அறியவிருக்கின்றோம். தானம் கொடுக்க வேண்டிய பொருட்கள்: தண்ணீர். அட்சய திருதியை அன்று அந்தணர்களுக்கு வெற்றிலை பாக்குடன் தண்ணீரை தானமாக கொடுப்பது நல்லது. இவ்வாறு கொடுப்பதனால் மகாலட்சுமியின் அருளும் அதனால் குறைவில்லாத செல்வமும் உங்களை தேடி வரும் என்பது நம்பிக்கை. குங்குமம். அட்சய திருதியை மிகவும் மங்களகரமான நாள் என்பதனால் இந்த நாளில் மஞ்சள், குங்குமம் போன்ற மங்கள பொருட்களை தானமாக கொடுப்பது மிகவும் சிறப்பானது. இந்த பொருட்களை தானமாக கொடுப்பதனால் வாழ்க்கையில் உயர்வான நிலையை அடைவதுடன் கணவரின் ஆயுள் பலமும் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. சந்தனம். சந்தனம், சந்தனக்கட்டை போன்றவற்றை அட்சய திருதியை அன்று தானமாக கொடுப்பதினால் வாழ்க்கையில் அமைதி நிலவும். அடிக்கடி வாகன விபத்துக்களை சந்திப்பவர்கள், வாகனத்தில் செல்லும் பொழுது அடிக்கடி காயம் ஏற்படுபவர்கள் சந்தனத்தை தானமாக வழங்கலாம். இது ஆபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாக்கும். உயர் பதவி, கல்வி தரும் தானம். தாம்பூலம். வெற்றிலை, பாக்கு உள்ளிட்டவைகள் அடங்கிய தாம்பூலம் மங்களத்தின் அடையாளமாகும். இதனை அட்சய திருதியை அன்று தானமாய் வழங்குவதால் வாழ்வில் முன்னேற்றம், தலைமை பதவி, குறிப்பாக அரசு உத்தியோகம், நிர்வாக பொறுப்புகள் போன்றவை கிடைக்கும். தேங்காய். அட்சய திருதியை அன்று எவர் ஒருவர் தேங்காயை தானமாக அளிக்கிறாரோ அவரின் 7 தலைமுறை நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படும், பாவங்களிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். நீர்மோர். அட்சய திருதியை நாளில் நீர்மோர் தானமாக வழங்குவதால் படிப்பு, தேர்வு போன்றவற்றில் வெற்றியை பெற முடியும். வளர்ச்சிக்கான பாதை உருவாகும். திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியத்திற்கான தானம். கும்பதானம். வெண்கலம் அல்லது வெள்ளி பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி அதில் பச்சை கற்பூரம், செந்தூரம், துளசி ஆகியவற்றை கலந்து வெற்றிலை பாக்குடன் தட்சணை வைத்து கொடுப்பது தானங்களில் மிகவும் முக்கியமான தானமாக கருதப்படும் கும்பதானமாகும். விரைவில் திருமணம் நடக்க வேண்டும், பித்ரு சாபத்திலிருந்து விடுபட வேண்டும், குழந்தை பாக்கியம் பெற வேண்டும் என்பவர்கள் இந்த தானத்தை கொடுப்பது சிறந்த பலன்களை உருவாக்கும். பிரச்சனைகளை தீர்க்கும் தானம். செருப்பு. அட்சய திருதியை அன்று ஏழைகளுக்கு செருப்பை தானமாய் கொடுப்பதனால் நரகத்திற்கு செல்வது தடுக்கப்படுகிறது. செருப்பு என்பது சனி பகவானுக்கு உரிய பொருட்களில் ஒன்று என்பதனால் சனியால் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து இது நம்மை பாதுகாக்கிறது. போர்வை. சாலையோரத்தில் வசிப்பவர்கள், வீடு இல்லாதவர்களுக்கு பாய், போர்வை ஆகியவற்றை அட்சய திருதியை அன்று தானமாய் கொடுப்பதால் நீங்கள் வேண்டும் சந்தோஷம் அனைத்தும் உங்களை தேடி வரும். ஆடை. ஏழைகளுக்கு அட்சய திருதியை நாளில் உடைகளை தானமாய் அளிப்பதனால் தானம் கொடுத்தவரின் ஆயுள் நீடிக்கும். இதுபோல மற்றுமொரு ஆன்மீக தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.